சிவத்வேஷியான ஒருத்தனுக்கு பெண்ணாக பிறந்து சிவபெருமானோட வாழறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. கீழே பூமியை விட்டுட்டு மேல ஹிமாச்சலத்துக்குள்ள நீங்க ஏறிட்டேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்படியே ஆனந்தமா இருக்கும். ஒரு சொட்டு கங்காஜலம் குடிச்சா கூட இந்த மனுஷ ஜென்மா மோட்சத்தை அடையுங்கிறார். அந்த சிவ பூஜைகள்லாம் பார்த்து சிவபெருமானுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டு தன் அப்பாட்ட சொல்றா, நான் சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்தாள்னா ஒரு தடாகத்துல கிடைச்சால் அவன் பார்வதிங்கிறவள் ஒரு தடாகத்துல கிடைச்சா தன்னுடைய ஒரு அபிமான புத்திரியா ஹிமவான் வளர்க்கும் போது பர்வதராஜகுமாரனா இருக்கிறதுனால பார்வதி அப்படின்னு பெயர். இயற்கையாவே அவள் எப்படி இருப்பாள்னா கோல்டு கலர்ல இருப்பாள், அதனாலேயும் கௌரி அப்படின்னு பெயர். இன்னும் சில பெயர்களும் உண்டு. அவளை வளர்த்துன்னு வரும்போது பரமேஸ்வரனுடைய மகிமை ஏன் அவள் அந்த சரீரத்தை விட்டாள் அப்படின்னா, இப்படி ஒரு அபக்தனான சிவத்வேஷியான ஒருத்தனுக்கு பெண்ணாக பிறந்து சிவபெருமானோட வாழறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. சிவபக்தனுக்கு பெண்ணாக பிறந்து தானும் சிவபக்தையா இருந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வராளவன் வந்துண்டா. இவளுக்கு ஒரு 5 வயசு வரும்போது 5 வயசுக்குள்ளேயே ஹிமவான் நித்தியப்படி சிவ பூஜை பண்ணுவான். அந்த சிவ பூஜையில கலந்துப்பார். கைலாசம் போவான். கைலாசத்துல போய் தரிசனம் பண்ணுவள் அப்பாவோட. ஆச்சரியமான ஒரு பிரதேசம் அது. அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னு இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போதே குமார சம்பவத்துல சொல்றான் காளிதாசன், இது தேவதைகள் சஞ்சாரம் பண்ற இடம்னா. இந்த இடம் தேவதைகள் சஞ்சாரம் பண்ற இடம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த, அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்தை விட்டு நீங்க கீழே பூமியை விட்டுட்டு மேல ஹிமாச்சலத்துக்குள்ள நீங்க ஏறிட்டேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்படியே ஆனந்தமா இருக்கும் மனசு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே சொல்ல தெரியாது. திறந்து பார்த்தா கிடுகிடு பள்ளமா இருக்கும், பயமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டாலே ஒரு ஆனந்தமா இருக்கும். இதை அனுபவிச்சு அதை சஞ்சாரம் பண்ணவாளுக்கு நான் சொல்றது. அதனால தானே எல்லாரும் இமயமலையை நோக்கி ஓடனா, இமயமலையை நோக்கி ஓடனா என்ன இருக்கு இமயமலையில? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மகான்கள்லாம் இமயமலையை நோக்கி போனா அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு இமயமலையில? இவா பார்க்குற ஏதாவது ஒரு லோக ரீதியா நாம் எதெல்லாம் போகம் சௌக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வஸ்துக்கள் ஏதாவது அங்க இருக்கா என்ன? இன்னும் சொல்ல போனா மேல போயிட்டோம்னா அந்த அந்த மக்கள்லாம் தன்னை ரிஷி வம்சம்னு சொல்லிப்பா. நாம வராத்த அவ விரும்பல, அதுதான் உண்மை. பத்ரி கேதார் இத்தியாதி இடங்களுக்கெல்லாம் போனெல்லாம் அவ விரும்பல. ஏன்னா நாம போய் நாசம் பண்றோம் அந்த இடத்த. அவளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க, அழகான லைஃப் ஸ்டைல். அந்த சரிவுல கங்கா ஜலம் எல்லாம், கங்கா ஜலவ கணிகா பீதாங்கிறாள் ஆச்சாரியா. ஒரு சொட்டு கங்காஜலம் குடிச்சா கூட இந்த மனுஷ ஜென்மா மோட்சத்தை அடையுங்கிறாள். அதே கங்கா ஜலத்தை பொழுது விடிஞ்சா குளிச்சு குடிச்சு காய்ச்சி சமைச்சு எப்படி இருக்கணும் அவளுடைய மனோபாவம். அப்படி இருப்பாவா? அப்படி இருப்பா. அதை அனுபவிச்சாதான் தெரியும். அது மாதிரி ஒரு சஞ்சாரம் பண்ணி சிவபக்தையா இருந்து இவள் ஒரு நாளைக்கு அந்த சிவ பூஜைகள்லாம் பார்த்து சிவபெருமானுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டு தன் அப்பாட்ட சொல்றா, நான் சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மேனேன்னு பேர். பர்வதராஜ ஹிமவான்னு பேர் அவனுக்கு, பர்வதராஜன்னு பேரு. அவனுடைய மனைவி மேனேன்னு பேரு. அதெல்லாம் நடக்கிற காரியமானா, நான் தவம் பண்றேன், தபஸ் பண்ணி அதை நான் அடைய போறேன் அப்படின்ன உடனே, தபஸா எங்க பண்ண போறேன்னா, நான் காட்டுல போய் பண்ண போறேன்னு. காட்டுல போயா? அதுவே காடுதான், இதை தாண்டி இந்தியா காட்டுக்கு போறேங்கிறாள். அங்க சிங்கம்புலி கரடிலாம் இருக்கும், ஒரே பூச்சாண்டிலாம் இருப்பான். தபஸெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, அதுவே உமான்னு பேராயிடுத்தவன். இது ஒரு பேர். இது மேல சொன்னது. இது இன்னைக்கு சொல்றமோ தொடாதேங்கிறமோ குழந்தைகளை
ஊங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எனக்கே ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மான்னா வேண்டாம்னு அர்த்தம், ஊன்னா பயமானதுன்னு அர்த்தம். வேண்டாம், அதனாலேயே அவளுக்கு அது பேரா போயிடுது, உமான்னு ஆயிடுது. அதெல்லாம் தாண்டி அவள் போறாள். ஜெயா விஜயான்னு 2 தோழிகள் அவளுக்கு. ஒரு ஆச்சரியம். முதல் நாள் சொன்னேன் நாராயணன் நாராயணின்னு. பெருமாள் கோவில்ல துவாரபாலகாலுக்கு பேர் என்ன? ஜெயன் விஜயன்னு பேர். ஜெய விஜயர்கள்னு தான் இருப்பா. இந்த பார்வதியோட தோழிக்கும் ஜெயா விஜயான்னு தான் பேர், ஸ்திரீலிங்கம். இவர்களோட அவ தபஸ் பண்ண இடம் தான் கௌரி குண்டுன்னு சொல்றோமோ நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.